தொல் தமிழ்நாட்டின் பண்பாட்டு சான்றுகளான அரண்மனைகள், கோட்டைகள், கொத்தளங்கள், குகை ஓவியங்கள் நிறைந்த மாவட்டம் புதுக்கோட்டை. தொல்லியல் ஆய்வுகளின் தொட்டில் என புகழப்படும் இம்மண்ணுக்கு சங்கத்தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்ற வரலாறு உண்டு. தீரன் சத்தியமூர்த்தி போன்ற தியாகச் செம்மல்களை, விடுதலை வீரர்களை நாட்டுக்கு தந்த மாவட்டம் இது. சமூக நீதிக்காக போராடிய தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டுவர காரணமாகவிருந்த இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்ததும் இதே புதுக்கோட்டை என்பதில் பெருமிதம் கொள்ளும் பூமி இது. இத்தகைய வரலாற்று தொன்மையை, சமூக நீதியை தாங்கி நிற்கும் இந்த மாவட்டத்திற்கு நலத்திட்டங்களின் மழை பொழியச் செய்ய வந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நெஞ்சம் மகிழ வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தீட்டிய திட்டங்கள் புதுக்கோட்டைக்கும் பல பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 3,18,083 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். மகளிர் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சும் விடியல் பயண திட்டத்தில் இதுவரை 16 கோடி பயணங்கள். குழந்தைகள் களைப்பின்றி கல்வி பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 68,690 குழந்தைகள் பயன். உயர் கல்விக்கு உதவ புதுமை பெண் திட்டத்தில் 33,680 மாணவிகளுக்கு, தமிழ் புதல்வன் திட்டத்தில் 23,432 மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். உலகை வெல்லும் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 89,555க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிரின் தற்சார்பான வாழ்வுக்கு வழியமைக்க 14,446 சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 3,894.99 கோடி வங்கிக் கடன் உதவி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 26,774 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் பயன்பெற்றோர் 19,179 பேர். இவை மட்டுமா? ரூபாய் 270.22 கோடி மதிப்பீட்டில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 663 பணிகள். ரூபாய் 75.07 கோடி மதிப்பீட்டில் புதுக்கோட்டை மாநகராட்சி 3 பேரூராட்சிகள் 15 வழியோர கிராமங்கள் பயன்பெறும் கூட்டு குடிநீர் திட்ட புனரமைப்பு பணிகள். புதுக்கோட்டை மாமன்னர் திரு ராஜகோபால தொண்டைமான் அவர்களுக்கு மணிமண்டபம். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 1,25,896 விவசாயிகள் பயன். இலங்கை தமிழர் மறுவாழ்வின் முகாம் கட்டுமான திட்டத்தின் கீழ் ரூபாய் 5.36 கோடி மதிப்பீட்டில் 100 வீடுகள். இதன் நீட்சியாக இன்றைய நாளில் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 55.96 கோடியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எரிசக்தி துறை சார்பில் மின்துறை சார்ந்த பணிகள். ரூபாய் 8.41 கோடியில் கரம்பக்குடி கல்லூரி மாணவியர் விடுதி கட்டடம் கட்டும் பணி. ரூபாய் 9 கோடியில் ஆழப்பிறந்தான், செங்கீரை மற்றும் வத்தனா கோட்டை கிராமங்களில் முதலமைச்சரின் சிறு விளையாட்டரங்கம் அமைக்கும் பணிகள் என ரூபாய் 201.7 கோடி மதிப்பீட்டில் 103 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 47.12 கோடியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் புனல்குளம் அரசு உயர்நிலை பள்ளியில் 2 வகுப்பறை கட்டடம். ரூபாய் 40.53 கோடியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மின்துறை சார்ந்த பணிகள். ரூபாய் 10 கோடியில் திருமயம் விரிவான அவசர சிகிச்சை மைய கட்டட பணி. ரூபாய் 223.06 கோடி மதிப்பீட்டில் 577 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மொத்தம் 1,44,164 பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விழாவில் அதன் முதற்கட்டமாக 40,000 பேருக்கு அட்டைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 43,993 பயனாளிகளுக்கு ரூபாய் 341.77 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் என மொத்தமாக ரூபாய் 766.53 கோடி மதிப்பீட்டிலான
நலத்திட்டங்களை புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு அளித்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று மோசிக்கீரனார் பாடியதற்கிணங்க எமக்கு நீரே உயிர். தாயுமானவரான எங்கள் முதலமைச்சரே, தரணி போற்ற நீவிர் நீடுழி வாழ்க. நாடு போற்றும் 4 ஆண்டு, தொடரட்டும் இது பல்லாண்டு.